Hi friends, welcome to Saniya Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இப்போ வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அதுக்கு என்ன ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு சண்டேல என்ன எடுத்துக்கோம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன எடுத்துக்கன்னு பார்க்கலாம். மீன் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து காடை எடுத்துருக்கோம். காடை தம்பி கேட்டீங்க, அதனால் காடை எடுத்துருக்கோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னால் இதுக்கு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கப்பு போல் எடுத்துருக்கேன். நிறையா இந்த கப்பால் 2 எடுத்துருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் தேங்காவுக்கும் வறுவலுக்கும் மீனுக்கு குழம்புக்கு போடுவோம்ல, தேங்காயும் வறுவலுக்கும் நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி காடைக்கு, தக்காளி ரசத்துக்கு 1, குழம்பு மீன் குழம்புக்கு தேங்காய் அதை அரியணும், சின்னதாக அரிஞ்சு வைக்கணும். வெங்காயம் வந்து இதுக்கு காடை கிரேவிக்கு, தக்காளி இது மீன் குழம்புக்கு. காடை தக்காளி வந்து 1 தான் எடுத்திருக்கேன். இது தக்காளி வந்து 2, மீன் குழம்புக்கு 2 எடுத்திருக்கேன். மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய், உப்பு, அப்புறம் வந்து புளி வந்து நிறையாவே வேணும்ல மீன் குழம்புக்கு, நான் அதனால் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு போட்டுட்டேன். இப்போ மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நல்லா காரமாக இருக்காது. இது தனி மிளகாத்தூள் சில பேர் சேர்ப்பாங்க, நான் தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறத பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து கல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். சில பேர் கடுகு வெந்தயம் போடுவாங்க, நான் அதெல்லாம் போடல. வெந்தயம் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். கருவேப்பிலை ஒரு துண்டு. ஃபுல்லாக நல்லா வதங்கணும். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கண்ணாடி பதம்லாம் தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். அந்த பச்சை ஸ்மெல், வெங்காயம் பச்சை ஸ்மெல் போனாலும் போதும். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம், அவ்வளவும் நல்லது. ஒரு மீன் குழம்புக்கு அதுதான் நல்லது. இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கலாம். ஃபுல்லாக வதக்கி விடணும் நல்லா. தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கணும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை நல்லா இதாக ஆகிடுச்சு பிறகு. இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து போட்டுடணும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தண்ணி, இதில் இதாக இருக்குல்ல, உப்பு இருக்குது அதில், லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட தண்ணி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். அது உப்புலாம் ஒட்டி இருக்குல்ல, அதனால் வந்துடும், ஈவனாக கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு மீன், மாங்காய், அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். நீங்கள் துருவின தேங்காய் வச்சுருந்தாலும் அப்படி பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 வெங்காயம் போடுறேன். அப்புறம் வந்து சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுருக்கேன். இதை அரைச்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைச்சி வந்துட்டேன். இப்போ குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி ஊற்றணும், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருந்ததை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் ரொம்ப ஊற்றிட்டோம்னா குழம்பு தண்ணியாக விடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்தது கொஞ்சம் நேரம் செஞ்சு மாங்காவை போட்டுக்கலாம்.
இது கொஞ்சம் இதாகட்டும். மாங்காய் போட்டுட்டு மீனையும் போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காடை வறுத்துக்கலாம். கிரேவி மாரி வைக்க போகிறேன். அந்த கிரேவி வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம்னு இல்லை, நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக ஓரளவு அரைக்கடை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸு. நல்லா ஓரளவு வதங்கிக்கலாம். வதங்கிட்டு ஒரு 2 கைப்பிடி 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம், நல்லது தான். 2 ஸ்பூனு 1.5லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ பச்சை ஸ்மெல் போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே பச்சை ஸ்மெல் போயிட்டு தக்காளி ஒரு தக்காளி அது போட்டுக்கிறேன். இதுலேயே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நான் வந்து அதுக்கு காடைக்கு சேர்த்து போடுறப்ப போட்டுக்கலாம்னு உப்பு சேர்க்கலை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த காடையை எடுத்து போட்டுக்கிறேன். அப்போ சேர்த்து உப்பையும் போட்டுட்டோம்னா, கல் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டால் இந்த கிரேவி கொஞ்சம் வந்து மசாலா கிரேவி வந்து அது ஒரு பாக்கெட்டு போட்டிருக்கேன். கிரேவி மசாலான்னு பாக்கெட் இருக்கும், அது நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சரியாக போச்சு, அதனால் இருக்கிறத அப்படி போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அரிசி கலந்த தண்ணி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வைக்கிறதுக்கு விட்டுட்டேன் அவசரத்தில். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடும். அதனால் கொஞ்சம் மசாலா இருக்கும். வேணால் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு. நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதுக்காக இந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கழுவிட்டேன் நான். இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிறது நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் சென்று நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். நல்லா காரம் உப்பு காரம்லாம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மாங்காய் போட்டாச்சு. போட்டுட்டு அதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வெங்காயம் போட்டிருக்கேன் வறுவலுக்கு, மீன் வறுவலுக்கு. ஒரு ஸ்பூன் நல்லா சோம்பு வந்து நிறையா போட்டுங்க. சோம்பு போட்டிருக்கேன், நிறையாவே போட்டுங்க. தேங்காவுக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து அப்படி தான் போட்டேன். சின்ன வெங்காயம் சோம்பு போட்டேன். அது 1/2 ஸ்பூன் போட்டால் போதும் தேங்காவுக்கு. இது வந்து வறுவலுக்கு வந்து ஒரு 10 வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் 10, ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஏன்னா நிறையாவே வேணும், காரமாக இருக்கணும்னா. நான்வெஜ்ஜே பொதுவாகவே காரமாக இருக்கணும், அதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு இது பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்தேன். தண்ணிலாம் ஆட் பண்ணாதீங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் சோம்பு அரைச்சிட்டு வந்தோம்ல, அதை அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பிரட்டிக்கலாம். தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கிங்க, ஏன்னா மிளகாத்தூள் தானே இழுத்துரும். மீனுக்கு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இப்போ கடைசியாக வந்து நான் லெமன் வச்சுருக்கேன், இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம போடுறப்ப புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ், கல் உப்பு நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, நிறையா போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ அந்த விதையை எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் எடுத்துக்குவோம்.
இதை கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி லெமன் புழிஞ்சிருக்கேன், பாதி லெமனு புழிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டு இது பண்ணிக்கலாம், பரட்டிக்கலாம். ஃபுல்லாக பரட்டிட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் சுண்டுடுச்சு, நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து மீன் போட்டேன் குழம்புக்கு. மீன் மாங்காய் எல்லாமே போட்டேன். கொதிச்சோன்னே ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிடுச்சு தலைப்பலான்னு நிப்பாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிப்பாட்டி கொதிக்குது பாருங்கள். சட்டிப்பானையில் அதெல்லாம் வச்சதும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ சட்டிப்பானையில் மண் சட்டியில் வச்சோம்னா நிப்பாட்டுற வரைக்கும் கொதிச்சிக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கு பாருங்கள். கொதிக்குது, இன்னமும் கொதிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள் மூடி வச்சு. அதுதான் மீன் குழம்புனா அது ஒரு ருசியாக இருக்கும் கொதிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து மிளகாத்தூள் அந்த மசாலாலாம் தடவி வச்சுட்டேன். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் அதுக்கிட்டே ரசம் வச்சிட்றேன். ரசம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ரெடி வீடியோவில் இருக்குது, பார்த்துக்குங்க. நான் ரசம் வச்சிட்றேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரசம் வைக்கிறதுக்காக மேலோட்டமாக காமிக்கிறேன். புளி வந்து மஞ்சத்தூள், தேங்காய் அரைச்சி கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு ரவுண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி ஃபுல்லாக புழிஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பூண்டு போட்டேன். பூண்டு இப்போ சோம்பு போடல, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். மிளகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிளகு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு அதையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைச்சிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பூண்டு, சீரகம், மிளகு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை தூக்கி இதில் போட்டுக்கலாம். இதை வலிச்சு விடணும். போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தாளித்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் கொதிக்கக்கூடாது, இப்படி மேலாட்டம் பபிள்ஸ் வந்தாலும் இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா டப்புன்னு கொதிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம். அடுத்தது மீன் வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடு வந்துட்டு அதனால் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டேன். இப்போ வேவுறதை பார்க்கலாம். வேவட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். வேவட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரைஸு, மீன் குழம்பு, காடை கிரேவி ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.